வங்கக்கடலில் உருவாகியிருந்த பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று சென்னையில் கனமழை பெஞ்சுது. கனமழை பெஞ்சாலும் நம்முடைய தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாகவும் தூர்வாரக்கூடிய அந்த பணிகளின் காரணமாகவும் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்பது உங்கள் அனைவருக்கு தெரியும். உங்களில் பல டிவிகள் கூட அதை பாராட்டி சொல்லியிருக்கீங்க. ஒரு சில டிவி வந்து மறைச்சிருக்கிறீங்க, அப்படி கவலை இல்லை. வடசென்னை பகுதியில் மழைநீரை அகற்றுவதற்கு ராட்சச மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு மழைநீர் அகற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. சில இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் அதனை வெளியேற்றக்கூடிய வகையில் பல்வேறு திறன் கொண்ட 1686 மோட்டார் பம்புகள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறது. தேங்கிய இடங்களில் உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 22 சுரங்கப்பாதைகளில் 21 சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து சீராக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு. கணேசபுரம் சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அது ரயில்வே மேம்பால பணி நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் 32 முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்கள் மூலமா 1018 நபர்கள் அதில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு இன்று வரை 9,10,000 உணவு பட்டரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அம்மா உணவகங்கள் மூலமாக இலவசமாக உணவுகள் வழங்கப்படும் என்று நான் அறிவித்திருந்தேன். அந்த அடிப்படையில் 386 அம்மா உணவகங்களில் 1,07,047 பேருக்கு உணவு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழையின் முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள், பொறியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என மொத்தம் 22,000 பேர் மழைக்கால மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணிகளை 2149 களப்பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வகையில் சென்னை தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து இன்று காலையில் குளத்தூர் தொகுதிக்கு நான் போயிருந்தேன். கடந்த காலங்களில் தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் எங்கும் இப்போ தண்ணீர் தேங்கலை. இதை மக்களே மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்க. ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து பல்வேறு ஊடகங்களில் சென்னை மக்கள் அதை பாராட்டி இருக்கிறாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாநிலத்து மற்ற மாவட்டங்களின் நிலையை நேற்று முதல் இன்று வரை நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமோ அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக, தொலைபேசி மூலமாக நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில் மழை அங்கே பதிவாகியிருக்கு. அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு பணிகள் மேற்கொண்டு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையை சார்ந்த 12 குழுக்கள் அங்கே விரைந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள பிற மாவட்டங்களிலிருந்து தூய்மை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் அதில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்று காலை நிலவரப்படி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 26 முகாம்களில் 1371 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதோடு மட்டும் இல்லாமல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீரமைப்பதற்காகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் தேவையான நிதி வழங்கிடவும் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை இணைப்பு வைத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். இன்று திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மழை அதிக அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த மாவட்ட அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.